ஹாய் மக்களே, குட் மார்னிங், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சோட். ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 o'clock ஆகுது. நம்மளை அப்படியே இப்போ கங்கா ஸ்நானம் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ பின்னாடி பஸ்ஸெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. நம்ம க்ரூ எல்லாருமே வந்து பின்னாடி முன்னாடி கங்கா ஸ்நானம் பண்ண போயிட்டுருக்கோம். குளிர் வேறு ஓவராக இருக்குது. ஸோ போயிட்டு இப்படி இருக்க என்ன எது இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம ஹனுமன் காட் ரீச் ஆகிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறேன் இந்த அளவுக்கு இங்கே ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்குன்னு. ஸோ செம்ம மிஸ்ட்டு. ஸோ எல்லோரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் வந்து செம்ம ஒரு பைக்கோடு தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ குளிராக இருக்கும் என்ன ஏதுன்ட்டு போயிட்டு எப்படி இருக்குது எவ்வளோ குளிராக இருக்குன்னு சொல்லணும். ஸோ ஹனுமன் காட் வந்து நம்ம குளிக்கிற இடத்துக்கு அண்ட் இங்கே நமக்கு ட்ரெஸ் சேஞ்சிங்க்கு ஸ்பெஷலாக டென்ட்லாம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அங்கே சில ஆல்ரெடி இறங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் போய் குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அங்கிள்ஸ் எல்லோரும் வந்து குளிக்க அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்நானம் பண்ணியாச்சு. காலையில் 6 மணி தான். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு குளிராக இல்லை. உள்ளே போக ரொம்ப குளிராக இருந்துச்சு. பட்டு முங்கினதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குரூப் நான் பண்ணியாச்சு. பண்ணிலாம் ஒவ்வொருத்தங்க ரெடியாக வந்துருக்காங்க. ஸோ ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போயிட்டு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போது ஹனுமன் காட்டில் வந்து கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு ஃபுல்லாக கெட்டப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் கிளம்பிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மகாகவி பாரதியார் ஹவுஸு, அதுக்கப்புறம் கால் பைரவ் டெம்பிள். ஸோ அங்கெல்லாம் இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்படியே போக பார்க்கலாம். அங்கே ஒரு சாமி எல்லாருக்கும் இது கொடுத்துட்ருக்காரு, ருத்ராட்சம். நம்ம கூட அப்படியே எல்லாரும் டுவர்ட்ஸ் பஸ்ஸுக்கு போர்ட் ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செம்ம நேரம். ஈவன் இங்கே கங்கா ரிவருக்கு போனாலே வந்து எல்லா ஸ்ட்ரீட்ஸும் ரொம்ப நேரம். ரொம்ப குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் வந்து இங்கே வந்து ஒரு 3 years இருந்தார். ஸோ அவர் இருந்த வீடு இது. அண்ட் இதை வந்து இனாகிரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின். போயிடுவோம், பார்க்க முடியாது. தயவு செஞ்சு வாங்க சார். சார் வாங்க சார். பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு சின்ன ஹால். அங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவரோட மொத்த டீட்டெயில்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ராஜா ஹவுஸ் வெளியே இருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் பிளேசஸ்க்கு அப்படியே மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கராச்சாரியார் மடம். நம்ம சங்கராச்சாரியார் மடம்க்கு அப்புறம் ஒரு கப் காஃபி கொடுத்தாங்க. இது ஐயாசடி ப்ரொவைட் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கால் பைரவ் டெம்பிள் அங்கே போகணும். அதுக்கு இப்போது போயிட்டுருக்கோம். ட்ராவலுக்கு அப்புறம் கால் பைரவ் டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ கால் பைரவ் டெம்பிள் போகிறதுக்கு நீங்கள் சாட்டர்டே வேறு செம்ம க்ரௌடு. அந்த சின்ன நேரோ ஸ்ட்ரீட்டில் இப்போ நடந்துட்டுருக்கோம். நம்ம இப்போ கால் பைரவ் டெம்பிள் போகிறதுக்கு வந்து க்யூவில் நின்றுருக்கோம். ஓகே. ஸோ இதான் வந்து கால் பைரவ் டெம்பிளோட டெம்பிள். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவான ஸ்ட்ரீட்டில் ஒரு சின்ன ஒரு கோவில் தான். ஸோ இதுக்கப்புறம் மொபைல் கேமரா அலோடு கிடையாது. ஸோ இது கால் பைரவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன கோவில். இது கால் பைரவ். இதான் கால் பைரவ் டெம்பிள். இன்சைட் முன்னாடி சாமி இருக்குது. ஸோ நம்ம டெம்பிள் இன்சைட் இருக்கோம். சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. உள்ள சின்ன சாமி தான் இருக்குது. ஸோ இப்போது கால் பைரவ் தர்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம டுவர்ஸ் பஸ்க்கு போர்ட் ஆகிட்டுருக்கோம். போயிட்டுருக்கோம். அண்ட் இதே நேரோ ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வந்து தர்ஷனுக்கு இப்போ உள்ளே வந்துட்டு இருந்தோம். செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து சாமி தர்ஷன் பண்ண முடியாது. நம்ம இந்த காஷி தமிழ் சங்கமில் வந்ததால் வந்து ஸோ டக்குன்னு நம்மளை ஈஸியாக ஸ்பெஷல் தர்ஷன்னு உள்ள நேராக கூட்டு போயிட்டு இப்போ கூட்டு வந்துட்டாங்க. கால் பைரவ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பஸ்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் மோஸ்ட்லி நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் இருக்கும். ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா டெட் பாடி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கேருந்து அப்படியே கொண்டு போய் காசியில் மணிகர்ணிகா காட்டில் ஒரு முக்கிட்டு அங்கே எரிச்சிடுறாங்க. அண்ட் மணிகர்ணிகா காட் ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. பட் கேமரா கொண்டு போக முடியல, அதனால எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ கால் பைரவ் முடிச்சு நம்ம இப்போ எகெயின் ஃபர்ஸ்ட் நேற்று டின்னர் சாப்பிட்ட ஹோட்டலுக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் இப்போ அங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீட் கேசரி அண்ட் ஒரு போண்டா. சேவை அண்ட் பொங்கல், கிச்சடி, சட்னி, சாம்பார், பூரி. Masala and this salad and tea, coffee. ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம காட்டுக்கு ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் அட் டைம்ல தான் கிளம்பும். இருக்கிற 8 பஸ். ஃபைனலி இப்போ நம்ம வந்து நமோ காட் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்துருக்கோம். பின்னாடி வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. நம்ம காலையில் வந்தப்போ அந்த பிரிட்ஜ் காமிச்சோம். அந்த பிரிட்ஜே மறைக்கிற அளவுக்கு இங்கே வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ நமக்கு ஒரு 2-3 hours இங்கே ஒரு கல்ச்சுரல் மீட்டிங்ஸ் அண்ட் ஃபைனல் செரமோனி ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து நமக்கு வந்து 200 மெம்பர்ஸும் அந்த பார்க்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம காட் வந்து கங்கா ரிவர் மேலே பக்கத்துலேயே இருக்கிற ஏரியா இது. ஸோ இதுதான் நம்ம காட் அப்படின்ற ஏரியா. இது நம்ம கிட்ட வந்து பிரிட்ஜு. அங்கே இதுக்கு நிறைய செட்டப்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு ஈவெண்ட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு மீட்டிங் இங்கே இப்போ இருக்குது. இப்போ மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த அந்த தொடக்கத்தின் ஆரம்பத்தை எடுத்துக்கொண்டு அந்த தொடக்கத்தினை திரும்பவும் இந்த வருடம் ஒரு வருடாந்திர நிகழ்ச்சியாக செய்ய வேண்டும். Let us start because of the time constraints and as well as so we will be starting our program like this with the हम जो काशी से आए हैं हमारे जो उद्यमी हैं और विचार श्री இந்த குடும்பத்தின் சார்பாக நமது மத்திய அமைச்சர் திரு தமிழகத்தின் காசி தமிழகத்தினுடைய இந்த 7வது குடும்பத்தின் சார்பாக ராஜ்குமார் ரஞ்சன் அவர்களை வருக வருக என்று கரகோஷம் எழுப்பி வரவேற்போம். अपने distinguished guests and scholars who are sitting above நான் ஆங்கிலத்தில் தான் பேச போகிறேன். பிகாஸ் தமிழில் பேசணும்னா எனக்கு ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக வராது. எனக்கு ஆங்கிலத்தில் தான் பேசுகிறேன். 1970s நமக்கு அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு லஞ்சு. இப்போ வந்து நமக்கு லஞ்சு. ஸோ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அங்கே ஒரு மீட்டிங் கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மேலே ஆயிடுச்சு. பட் இங்கே குளிர் வந்து அவ்வளோ தாங்க முடியல. நம்ம ஊட்டி கொடை அதை விட அதிகமாக இருக்குது டே டைமில். அந்தளவுக்கு இருக்குது. இப்படி போய் நம்ம லஞ்சுக்கு என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பின்னாடி வணக்கம் காஷி அப்படின்றதுக்காக இந்த பெருசாக ஒரு டிசைன் செட்டெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் இந்த காஷி தமிழ் சங்கம்காக வச்சுருந்தான். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு ஈவினிங் ஈவெண்ட்ஸும் நடக்க போகுது. மோகாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கான நிறைவு விழா ஃபைனல் செரிமோனிக்கு அந்த ஸ்டேஜெல்லாம் இப்போ அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 o'clock கிட்ட வர சொல்லியிருக்காங்க. லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இப்போ இங்கே வரணும். நீங்கள் நம்ம காட்டிக்கிட்ட உங்களுக்கு ஃபுட் கோர்ட்லாம் நிறையா இருக்குது. மேபி ஃபேமஸான பிளேஸ் போல். இங்கே ஃபுட் கோர்ட்டு, டாய்லெட் ரெஸ்ட் எல்லாமே அவைலபிள் நல்லாவே இருக்குது.
அண்ட் மேபி இந்த டென்ட்டு அப்புறம் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரு எஜுகேஷன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த காசி தமிழ் சங்கமம்காக தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபுட் கோர்ட்லாம் பர்மனெண்ட்டாக தான் இருக்குது. கரெக்டாக அந்த பிரிட்ஜோட முன்னாடி இருக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. கரெக்டாக அது வந்து டபுள் டக்கர் பிரிட்ஜு, கீழே வந்து ட்ரெயின் போகுது, மேலே பஸ்ஸு கார் ரோடு. ஸோ சூப்பராக இருக்குது இந்த ட்ரெயின்லாம் வியூ வரப்போ. லஞ்ச் பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னென்ன லஞ்ச்னா பொரியல், அப்படியே கிழங்கு ஒரு கூட்டு, ரைஸு, சாம்பார், அப்பளம் அண்டு வத்த குழம்பு, ரசம். இங்கே அப்படியே அண்டு ஊறுகாய். இங்கேனா நம்ம ஊகாட்டு இவ்வளோனா மீட்டிங் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே இங்கே வந்து லஞ்ச். பிரதமர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதல்களோடு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். वहाँ ऊपर जो लोग खड़े रहे हैं वो आप सब आके यहाँ बैठ सकते हैं ताकि ये सीट जो है वो खाली नहीं रहेगा. इससे सुंदर அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். हम स्वागत करते हैं. काशी तमिल संगमम के दूसरे संस्करण के औपचारिक समापन समारोह में हमारे सौभाग्य की तरह हमारे बीच उपस्थित है माननीय केंद्रीय शिक्षा राज्य मंत्री डॉक्टर सुभाष सरकार जी, माननीय केंद्रीय शिक्षा एवं विदेशी मामलों के राज्य मंत्री आदरणीय डॉक्टर राजकुमार रंजन सिंह, माननीय मंत्री उत्तर प्रदेश सरकार राज्य मंत्री डॉक्टर दयाशंकर मिश्र दयालु जी, रामको सिस्टम के अध्यक्ष श्री, आप केंद्र में केंद्रीय शिक्षा राज्य मंत्री बने तब से आप सेवा दे रहे हैं. मैं अनुरोध करता हूं वाराणसी के जिलाधिकारी, एक प्रतिष्ठित शिक्षक और राजनीतिज्ञ के रूप में जाने माने आदरणीय डॉक्टर राजकुमार रंजन सिंह, इनका हम अभिनंदन करते हैं. माननीय भारत सरकार के शिक्षा विभाग के निदेशक आदरणीय मंच पर हार्दिक स्वागत, अभिनंदन और वंदन करते हैं और आप सभी को अगले वर्ष की यात्रा के निमंत्रण के साथ फिर से काशी पधारने के ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சு. ஸோ பக்கத்தில் இப்போ ஏதாவது ஃபோட்டோ எடுத்து நிறைவு நிகழ்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மினிஸ்டர் ஸ்பீச்சு அண்டு கொஞ்சம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்போ நம்ம போட்டிங்க்கு இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சால்வை போற்றி அப்படியே ஒரு மொமெண்ட்டோ ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து க்ரூயிஸ்க்கு போக போகிறோம். அங்கே வந்து கங்கா ஹாரத்தி இருக்குது. ஸோ அதை பார்க்க போகிறோம். நம்மளை கேரி பண்ணிட்டு போகிற க்ரூயிஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருக்குது. அப்படியே உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதான் நம்ம க்ரூயிஸ். இது வந்து ஒன்லி ஃபார் இந்த காஷி தமிழ் சங்கம் டெலிகேட்ஸ்க்கு மட்டுமே வந்து அசைன் பண்ணியிருக்கிறது. அண்டு க்ரூயிஸ்லேயே நமக்கு இங்கே வந்து சாய் தராங்க அண்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே. அட நம்ம அந்த பிரிட்ஜு டபுள் டெக்கர் பிரிட்ஜ் அதுக்கும் வந்து லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக ஆயிடுச்சு.
டீ வாங்கி வச்சு டீ இங்கே டீ பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் செஞ்ச கப்பு அதில் வந்து சாய். ஸோ நம்ம க்ரூயிஸில் அப்படியே மேலே போயிடலாம். க்ரூயிஸில் இருக்கோம். க்ரூயிஸ்லேயும் மேலே இருக்கும். ஸோ மேலே வந்து மொத்த க்ரூ இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ மேலேருந்து எல்லாருமே இப்போ கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ரூயிஸ் கிளம்பு டிபார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே போய் பார்க்கலாம். அண்ட் க்ரூயிஸ் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் டிபார்ட் ஆக போகுது. நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரெடியாக உட்காந்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் கிராண்டாக இருக்குது. காசி ரிவர் மேலே இருக்கிற பிரிட்ஜ் வந்து மால்வியா பிரிட்ஜ். ஆமாம், இந்த பிரிட்ஜ் ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜுக்கே ஒரு தனி பிளாக் இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு செம்ம ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த பிரிட்ஜுக்கு. 1080s கட்டியிருக்காங்க. சாரி 1880s கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜு. அந்தளவுக்கு ஒரு பழைய ஓல்டஸ்ட் பிரிட்ஜு, டபுள் டேக்கர் பிரிட்ஜ். அப்போ இருந்தே வந்து கீழே ட்ரெயின் ப்ளஸ் மேலே வந்து பஸ் போகிற மாதிரி ட்ராக் இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரிட்ஜு தான். ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 5:45 தான் ஆகுது. பட் அதுக்கே வந்து கிளைமேட் இந்தளவுக்கு ஃபுல்லாக இருட்டிருச்சு. எல்லா பக்கம் லைட் போட்டாங்க. அந்தளவுக்கு மாறிடுச்சு இங்கே கிளைமேட். பனி வந்து ஓவர் ஹெவியாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ போட் வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாரி க்ரூயிஸ். எஸ், அங்கே அப்படியே நம்ம டோர்ஸ்லாம் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. என்ட்ரி டோர்ஸ். ஸோ இப்போ நம்ம அப்படியே டிபார்ட் ஆக போகிறோம் க்ரூயிஸில். ஸோ ஷிப் வந்து செயிலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்ன போட்லாம் நிறையா போயிருப்போம். அதுலலாம் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் இவ்வளோ பெரிய போட்டில் போகிறது தான் ஃபஸ்ட் டைமு ஷிப், மினி ஷிப்பில். ஸோ இதில் எந்த ஷேக்கிங்ஸும் பெருசாக எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது இதில். எல்லாம் குளிருக்கு அப்படியே உறைஞ்சு போய் இருக்காங்க. இங்கே மேலே வந்து ட்ரெயின் வேறு போயிட்டு இருக்குது. லெஃப்ட் ரைட்னு டர்ன் ஆகி சூப்பராக இருக்கு. நம்ம கூட வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. டக்குன்னு இத்தனை செகண்ட்ஸ்லேயே இங்கே வந்தாச்சு. டுவர்ட்ஸ் இந்த பக்கம் தான் பிரிட்ஜ் நம்ம போட் வந்து இப்போது செயில் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம காட்டிப்போம்னா நம்ம ஈவெண்ட்ஸ் அது இது பண்ண இடம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அது போக காசியில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி போட்ஸ் எல்லாம் போட்டிங்லேயே செம்ம ஃபேமஸ் இங்கே. ஸோ அங்கே குட்டி குட்டி போட்ஸு, கொஞ்சம் பெரிய போட்ஸ்லாம் நிறையா இங்கே நின்றுட்டுருக்கு. உங்களுக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இது ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் குட்டி போட்ஸ். இப்போ இந்த மால்வியா பிரிட்ஜுக்கு கீழே தான் இப்போ போயிட்டுருக்கோம்.
கிராண்ட் மால்வியா பிரிட்ஜ். இங்கே நம்மோ காட்க்கு அப்புறம் இங்கே ஏகப்பட்ட காட்ஸ் இருக்குது. காட்ஸ் மீன்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் படித்துறை. ஸோ அதில் ஒவ்வொரு படித்துறை இங்கே அப்படியே கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் ஒரு படித்துறையில் தான் கங்கா ஹாரதி எடுப்பாங்க. வீடியோ காலில் வர சொல்லலாம். நீ அந்த இதில் சிஸ்டத்தில் இருந்தேன்னா சிஸ்டத்தில் பெரியம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதில் வந்து காட்டு தமிழ் प्राचीन समय में काशी के இதெல்லாம் மேபி இந்த சைலன்ஸ் எல்லாம் இங்கே முன்னாடி போட்ஸ் இருக்குது, அதுக்கான ஹார்ன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் வந்து சிக்னல் காட்டுறாங்க அந்த பக்கம் இடம் இல்லை எப்படி போன்ற மாதிரி. சரி 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 பார்த்துட்டு போகும்போது லைட்டு அந்த சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போகும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அக்கா ஊரில் தான் இருக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு சிங்கிள் காட்ஸ், செப்பரேட் காட்ஸ். சரி 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 ஓகேப்பா, வெரி குட். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? போயிட்டு இருக்கா? அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி க்ரூஸ் போல். அது நம்ம மாதிரியே ஒரு பெரிய க்ரூஸ் ஒன்று அந்த பக்கம் ஈக்குவலாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம க்ரூஸும் சேம் தான். பட் அது வந்து நார்மல் பேசஞ்சர்ஸோடது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த போக நிறையா காட்ஸ் இருக்குது. பட் எல்லாமே வந்து இருட்டாக இருக்குது. ஸோ லைட்ஸ் அங்கே எதுவும் இல்லை. இங்கே தாங்க பிடிச்சோம். இதெல்லாம் ஒவ்வொரு காட்ஸ். ஹனுமான் காட்டு, ஹனுமான் காட்டு. முன்னாடி வா. ஆக்சுவலாக போட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. பட் எந்த ஒரு ஷேக்கிங்ஸும் இல்லை. பிகாஸ் இது பெரிய க்ரூஸாக இருக்கிறதால எந்த ஷேக்கிங்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபுல்லாக எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. 85 கிலோமீட்டர் சுற்றி வரதா இருக்கா? இது வந்து ஸ்ரீ காய் காட். இந்த படித்துறையோட பேர் காய் காட். இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்மா காட் அப்படின்னு இதுக்கு ஒரு நேம். அது வந்து பிரம்மா கட், பிரம்மா காட். இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜத்தார் காட் அப்படின்னு ஒன்று. ஸோ டோட்டலாக இங்கே வந்து 69 காட்ஸ் இருக்காமா. அதில் இங்கே நிறையா காட்ஸ் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. நிறையா நேம் தெரியல. एक छोटा सा काम करो, ये
இந்த காட்லாம் வந்து சூப்பரா இருக்கு, குளிக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும் போல. ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கு இங்க. इसमें साड़ी भी है और இங்க இருக்க பாத்தீங்கன்னா போன்சேல் காட் அப்படின்னு ஒண்ணு இங்க இருக்கிற நேம். இங்க இன்னும் ஒரு சின்ன டெம்பிளோ இல்ல என்ன ரெஸ்டாரண்டா என்னன்னு தெரியல, இங்க குட்டியா இருக்கு. उससे पहले ही जो पहले ही साड़ी वाला है वो. ஸோ இது மாதிரி இங்கே லைட்டை எண்டு தேர்த்து பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஃபுல்லாமே காட்ஸ் தான். हाँ एक बार बात करा. இது கங்கா மெஹல் காட். இது வந்து கங்கா மெஹல் காட் அப்படின்றது ஏகப்பட்ட காட்ஸ் இருக்கு. அண்ட் அங்கே உங்களுக்கு என்னமோ ஒரு வெளிச்சமாக தேர்த்து பார்த்தீங்களா, இதான் வந்து ஆக்சுவலாக மணிகர்ணிகா காட். இங்கே தான் வந்து டெட் பாடிஸ் அங்கே இதெல்லாம் வந்து எரிப்பாங்க. இதுதான் மணிகர்ணிகா காட், தூரமாக இருக்கிறது. டுவெண்ட்டி 24/7 வந்து டெட் பாடிஸ் வந்து பர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. हेलो हाँ இதான் மணிகர்ணிகா காட், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச அளவு காட்டியிருக்கேன். இந்நேரத்துக்கும் ஃபுல்லாக டெட் பாடிஸ் பர்ன் ஆகிட்டு இருக்குது. இதாங்க மணிகர்ணிகா காட். हेलो க்ரௌடு அங்கே வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது. இதில் அந்தளவு கவர் ஆக மாட்டேது. படிக்கட்டில் தான் ஃபோட்டோ எடுத்தாங்க, நேராக இருக்கு தெரியுதுல, இந்த ஆர்ச்சி கீழே, இந்த ஆர்ச்சி கீழே இருக்காருன்னா தான் எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெட் பாடிஸ், ஏகப்பட்ட டெட் பாடிஸ் எரிஞ்சிட்டு இருக்கு. காலையில் வந்து போய் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்போ எரியுது. 24/7 ஃபுல்லாக பர்ன் ஆகிட்டே இருக்கும். அண்டு பக்கத்துலேயே இருக்க பாருங்க ஒரு என்ட்ரன்ஸ். இது வந்து டைரக்ட் டெம்பிள் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் டெம்பிள்குள்ளே போகலாம். அப்படி தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மணிகர்ணிகா அது பக்கத்துலேயே டெம்பிள் என்ட்ரன்ஸ். இப்போ டெம்பிள் வந்து நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது, அதில் இது ஒரு என்ட்ரன்ஸ். हेलो हेलो அண்ட் இங்கே கங்கா ஆரத்தி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு நிறைய லைட்ஸ்மாக தெரியுதா மிடில், இதான் கங்கா ஆரத்தி. சங்கு ஊதிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இங்கே நிறையா குரூப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கங்கா ஆரத்தி. ஸோ இதான் கங்கா ஆரத்தி. ஒரு அளவுக்கு தான் கிளியராக இருக்குது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஆல்மோஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பீப்புள் செம்ம க்ரௌடாக இருக்காங்க. என்ன எடுக்கிறாங்க இங்கே கூட, என்ன எடுக்கிறாங்க இங்கே அங்கே என்ன இது காட்டுறாங்க. ஆமாம், படுத்துற பக்கத்தில் வந்து கங்கா ஆரத்தி படிக்கிற பக்கத்தில் படிக்கிற பக்கத்தில் அதான் விசேஷம். இதுக்காக தான் நம்ம இங்கே நிற்கிறோம். நீங்கள் இங்கே நிற்கிறதுனால தெரியுது, அங்கேருந்தா பாருங்க. அவ்வளோதாங்க, அங்கே ஆரத்தி முடிஞ்சு. ஸோ மொத்தம் 2 இடத்துல, இங்கே ஒரு இடம் ப்ளஸ் வந்து இங்கே ஒரு இடம், 2 இடத்துல கங்கா ஆரத்தி காட்டுறாங்க. பட்டு செம்ம க்ரௌடு, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ப்ளஸ் நைட் டைம், ஸோ இவ்வளோ தான் தெரிஞ்சு. ஸோ அங்கே இன்னொரு ரவுண்டு காட்டிகிட்டு இருக்காங்க, செகண்ட் டைம். டோட்டலி ஆல்மோஸ்ட் ½ hour காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. நான் முடிஞ்ச பக்கத்தில் ஒரிஜினல் ஃபுட்டேஜ், ஐ மீன் வேறு ஏதாச்சும் நியர்பை ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணி விட்றேன்.
நல்லா சாமி கும்பிடுங்க. ரொம்ப நேரமாக காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 20 minutes ஆயிடுச்சு. ஸ்டில் இங்கே வந்து ஆரத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே ஆரத்தி இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்டு மற்ற போட்ஸு ப்ளஸ் நம்ம போட்ஸ்லாம் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ திரும்ப நம்ம சோர்ஸ் லொக்கேஷன் போயிடுவோம். உள்ள போகாம இருக்கு. மோர் தென் 20 minutes ஆயிடுச்சு. இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இது 1 hour நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஆரத்தி அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அங்கே நடக்கிற மற்ற ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்ம அப்படியே மெதுவாக மூவ் ஆகிட்டு இருக்கோம். மேபி எனக்கு தெரிஞ்சு சோர்ஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம், வேற எங்கேயோ தான் போகுது. கங்கா ஆரத்தி முடிச்சுட்டு போர்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்டம் போகுது. க்ரூஸ் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு. கீழே வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரூஸ் முடிஞ்சு ஒரு ஒன் hour மேலே க்ரூஸ் போனோம். க்ரூஸ் முடிஞ்சு இப்போ பின்னாடி தான் நின்று இருக்குது. இப்போ நம்ம அப்படியே நம்ம பஸ் வந்துருச்சு. பஸ் போயிட்டு அப்படியே நம்ம டின்னருக்கு போயிடலாம். க்ரூஸ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம எஸ்கார்ட்டோட கார் நிற்கிது. அப்படியே நம்ம பஸ் போட் பண்ணிட்டு டின்னருக்கு போகலாம் ரூமுக்கு. டின்னருக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி, குருமா, தோசை, சாம்பார் சட்னி, ஒரு புலாவ் அண்டு ரைஸ் அண்டு ரசம். வந்து டே 4 டே 4 கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஹாலுக்கு வந்துட்டோம். அண்டு நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரயாக்ராஜ் இன்னும் நிறையா நாளைக்கு ஒரு போட்டிங்காக போக வேண்டியிருக்கு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.